கட்ட அரசியல் நகர்வுகள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி டெல்லியில ஒரே கூட்டமா இருக்காமே. ஆமா, இந்த பக்கம் பார்த்தா என்டிஏ கூட்டணி தங்களோட மீட்டிங் வந்து நடத்தியிருந்தாங்க, இந்த பக்கம் இந்தியா கூட்டணி தன்னுடைய மீட்டிங்கை நடத்தியிருந்தாங்க. இரண்டு பக்கமே தங்களுடைய கூட்டணி கட்சிகள் எல்லாமே வந்து அந்த மீட்டிங்லயும் பங்கேற்றிருந்தாங்க. இதுல சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாமே கூட நடந்திருக்கு. என்ன அப்படின்னா, ஆமா, தமிழ்நாட்டில இருந்து முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் டெல்லிக்கு போயிருக்காரு. அதே மாதிரி ஆந்திரால புதுசா சிஎம் ஆக போற சந்திரபாபு அவர்களும் வந்து டெல்லிக்கு வந்திருக்காரு. ரெண்டு பேரும் ஒரே இடத்துல மீட் பண்ணிருக்காங்க. ரெண்டு பேரும் எதர்ச்சியா தான் மீட் பண்ணிட்டாங்க. ஸ்டாலின் அவர்கள் இந்தியா கூட்டணியில இருக்காங்க, அதே மாதிரி சந்திரபாபு அவர்கள் வந்து என்டிஏ கூட்டணியில இருக்காங்க. ரெண்டு பேருக்குள்ள ஏதாவது கண்டிப்பா ஏதோ ஒரு விஷயம் பேசி இருக்கணுமே. ஆமா, சந்திரபாபு அவர்களா இருக்கட்டும் இல்லனா நிதிஷ்குமார் அவர்களா இருக்கட்டும், ரெண்டு பேர் கையில தான் இந்த யாராவது ஒருத்தர் வந்தா இங்க இந்தியா ரெண்டு பேரும் தான் இப்போதைக்கு வந்து இந்திய பிரதமர் யார் அப்படிங்கிறத வந்து தீர்மானிக்கக்கூடிய கிங் மேக்கரா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் ஆனா காங்கிரஸ் வந்து சந்திரபாபு அவர்களை இந்த பக்கம் இழுக்கிறதுக்காக ஸ்டாலின் அவர்களை வந்து யூஸ் பண்ணியிருக்கலாமோ? பேச்சுவார்த்தை சும்மா ஏதாவது பேசியிருப்பாங்க. ஆனாலுமே சந்திரபாபு அவர்கள் என்ன சொல்லிட்டாருன்னா, பாஜகவுக்கு சப்போர்ட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காரு. அப்படி இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா அதே மாதிரி ஏர்போர்ட்ல வந்து ஒரே ஃபிளைட்ல ரெண்டு பேர் வந்திருக்காங்க. ஆமா, நிதிஷ்குமார் அவர்களும் தேஜஸ்வி அவர்களும் வந்திருக்காங்க. ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட் வந்து வேற வேற சீட்ல தான் இருந்திருக்காங்க. நிதிஷ்குமார் அவர்களுக்கு ஃப்ரண்ட் சீட்டும் தேஜஸ்வி அவர்களுக்கு வந்து பேக் சீட்டும் தான் கொடுத்துருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா தான் தெரியுது, தேஜஸ்வி அவர்கள் வந்து சீட்டை மாத்திட்டு முன்னாடி வந்து உட்கார்ந்துட்டாங்க. ரெண்டு பேரும் கூட்டணிக்கு இங்க பேச்சுவார்த்தை நடக்கிறதுக்கு உண்டான ஒரு சோர்ஸ் வேணும்ல. ஏன்னா தேஜஸ்வி அவர்கள் வந்து இந்தியா கூட்டணியில் இருக்காரு, நிதிஷ்குமார் அவர்கள் வந்து என்டிஏ கூட்டணி மீட்டிங்ல பங்கேற்பதற்காக தான் டெல்லிக்கு வந்து போயிட்டு இருக்காங்க. நிதிஷ்குமார் அவர்கள் மட்டும் இந்த கூட்டணிக்கு மாறிட்டாருன்னா என்ன நடக்கும்? ஏதாவது மாற்றங்கள் நடக்கும். ஆனா அவர் தான் ஏற்கனவே இந்தியா கூட்டணியில இருந்து என்டிஏ கூட்டணிக்கு போயிருக்காரு. இப்ப பாஜகவுக்கு ஆதரவு அப்படின்னு சொல்லியிருக்காரு. எல்லாரும் இவங்க இந்த பக்கம் போவாங்களா அந்த பக்கம் போவாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா நடந்தது, சந்திரபாபு அவர்கள் மற்றும் நிதிஷ்குமார் அவர்களினுடைய ஆதரவோட பிரதமர் மோடி அவர்கள் மீண்டும் ஆட்சி அமைக்க உரிமையை வந்து கோரியிருக்காங்க. ஒரு பஸ் ஒன்று வந்து வேகமா வந்துகிட்டு இருக்கு, ஆனா அதுல வந்து பிரேக் இல்ல, ஆனா நம்ம கரெக்டா போயிட்டு இருக்கோம், அது வந்து இடிச்சாலும் பாதிப்பு அவங்களுக்கும் இருக்கு நம்மளுக்கும் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்லியிருக்காரு. யாரு சொல்லியிருக்காரு? என்ன தத்துவமா இருக்கு. ஆமா, அதிமுகவோட முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் அவர்கள் தான் இந்த கருத்தை வந்து சொல்லியிருக்காரு. எதுக்கு சம்பந்தமே இல்லாம பஸ் ரெண்டு வண்டி இடிக்குது அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதிமுக பாஜக கூட்டணி பத்தி தான் ஏதாவது சொல்ற மாதிரி தெரியுது. கரெக்ட். உணர வேண்டிய நேரத்திலே உணர வேண்டியவர் உணராத காரணத்தால் தான் இன்றைக்கு இப்போ எதிர்த்து ஒரு 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 பேருந்து வருது, அந்த பேருந்தில் வந்து பிரேக் கட் ஆயிடுதுன்னு வச்சுக்கோங்களேன், அது எங்கேயோ போய் மோத போகுது. ஆனால் அந்த மோதுறதுனால அதுக்கு மட்டும் சேதாரம் இல்லை, மோதுற வாகனத்திற்கும் சேதாரம். அந்த பிரேக் பிடிக்காத வண்டி எது? அதிமுகவை சொல்றாரோ? இல்ல, பிரேக் பிடிக்காத வண்டி வந்து பாஜகவை சொல்றாரு. இவங்க கரெக்டா போயிட்டு இருந்தாலும் அவங்களுக்கு வந்து பிரேக் இல்லாம வந்து மேல முட்டுனா பாதிப்பு ரெண்டு பேர்த்துக்கு தான் அப்படின்னு சொல்றாரு. நாங்க பாதுகாப்பாக தான் போய்கிட்டு இருக்கிறோம். ஆனா அந்த வாகனம் மோதுகிற போது அந்த விபத்து என்பது இந்த பிரேக் அந்த வண்டிக்கு ஏற்பட்டிருக்குது, அந்து போனதுனால மோதின வாகனத்துக்கு ஏற்பட்டிருக்கிறது. அது மறைக்க முடியாது. அது மட்டும் இல்ல, இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தாரு, அதை பாத்தீங்களா? ஆமா, எதிரிகள் துரோகிகள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதிமுகவுக்கு எப்பவுமே எதிரிகளோட போராடுறதும் துரோகிகளோட போராடுறதுமே பிரச்சனையா போயிடுச்சு. பார்த்தீங்கன்னா எல்லா இடங்களிலுமே சோதனை, ஒரு புறத்தில் எதிரிகள் ஒரு புறத்தில் துரோகிகள். எதிரியை மட்டும் எதிர்கொள்கிற போது நமக்கு கன்சாலிடேட்டாக வாக்கு வங்கியில் வந்துடுது. துரோகிகளை எதிர்கொள்கிற சூழ்நிலையும் நமக்கு இன்றைக்கு இருக்குது. இப்போ அவங்களும் தோற்று போயிட்டாங்களே. இப்போது ராமநாதபுரத்தில் காசை கொட்டி கொடுத்து அள்ளி கொடுத்து வாரி கொடுத்து என்னாச்சு? ஒரு 3 தடவை முதலமைச்சராக இருந்த ஒரு தமிழகத்தினுடைய அரசியலில் இப்படி சுயேட்சையா நின்ற வரலாறும் கிடையாது, இப்படி தோற்று போன வரலாறும் கிடையாது. அது எதுக்கு? வளர்த்த கட்சியை, ஆளாக்கின கட்சியை, அடையாளப்படுத்துகிற கட்சியை, உயர்வு கொடுத்த கட்சியை, முதலமைச்சர் ஆக்கின கட்சியை நீங்கள் இப்படி எதிர்த்து நீங்கள் வந்து களம் கண்டு இருப்பது, இப்படி உங்களுக்கு கிடைச்சிருக்கிற தோல்வி தான். இதிலிருந்து நீங்கள் பாடம் கற்பிச்சுக்கணும். அதே தான் தேனி பாராளுமன்றத்தில் இன்றைக்கு ஒரு புறத்தில் எதிரி ஒரு புறத்தில் துரோகி, ரெண்டையும் எதிர்த்து களம் காணும். எதிரிகள் கூட போராடினா கூட பரவாயில்ல, இந்த முறை துரோகிகளோட போராடக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிறது வந்துருச்சு. இது எல்லாத்துக்குமே ஒரு பாடம், முக்கியமா அவங்களுக்கு இது ஒரு பாடம் அப்படிங்கிறாரு. இது நல்லா போய்கிட்டு இருந்தது. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எல்லா இடங்களையும் நீங்கள் பாருங்க, எல்லா இடங்களையும் பாருங்க, சரி பாதியாக வந்து நீங்கள் பிளந்து போக போகுது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வாக்கு வங்கியை சிதைக்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்தீர்களே தவிர திமுகவை வீழ்த்துவதற்கு நீங்கள் எந்த முயற்சியும் எடுக்கவில்லை. பாரதிய ஜனதா கட்சியை உள்வைத்து கொண்டு அனைத்து கட்சிகளையும் உள்வைத்து கொண்டு வாங்கிய வாக்கு வங்கிகள் காட்டிலும் தற்போது வாக்கு வங்கி எங்களுக்கு உயர்ந்திருப்பதை இப்போது தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்கிறது.
இதே மாதிரி அண்ணாமலை அவர்களுமே சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காருன்னா, பாஜகவும் அதிமுகவும் முன்னாடி மாதிரி கூட்டணியில இருந்துச்சு அப்படின்னா இந்த தேர்தலில் ஒரு 30 இடத்துக்கு மேல நாங்க வெற்றியை சந்திச்சிருப்போம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. என்டிஏவுடைய வாக்கு சதவீதத்தையும் அதிமுக தலைமையிலான கூட்டணி வாக்கு சதவீதத்தை ஆட் பண்ணா ஒரு 30-31 இடத்துல நாம திமுக தலைமையிலான கூட்டணியை ஓவர்டேக் பண்றோம். 30-31 சரியா தெரியலீங்களா, 30 or 31. பட் அது ஒரு பேச்சு அமையாது. இது எல்லாத்தையும் அவர் பேசுறதுக்கு முன்னாடியில யோசிச்சிருக்கணும். நாவடக்கம் வேணும் அப்படின்னு மாத்தி மாத்தி சொல்லிட்டே தான் இருப்பாங்க. இன்னொரு விஷயத்தையும் அண்ணாமலை அவர்கள் கொஞ்சம் மறைமுகமாகவே சொல்லியிருக்காரு. அவருக்கும் இந்த மாதிரி ஏக்க இருக்கும் போல பேசாம கூட்டணியிலேயே இருந்திருக்கலாமோ அப்படின்னு தோணிருக்குல்ல. நாவடக்கம் வேணும் அப்படின்னு என்ன பார்த்து ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தாரு. அவரோட பையனுக்கே இந்த எலெக்ஷன்ல டெபாசிட் கூட இல்லாம தோல்வி அடைஞ்சிருக்காரு அப்படிங்கறத அண்ணாமலை அவர்கள் ஜெயக்குமார் அவர்களை அட்டாக் பண்ற மாதிரியான ஒரு கருத்துக்களையுமே தெரிவிச்சிருக்காரு. அதையெல்லாம் ஏன் நாவடக்கத்தோட அவங்க பேசல? அதே தலைவர்களுடைய சொந்த மகன் அந்த தொகுதியில எம்பியாக இருந்தவர் ஏன் 3வது இடத்துக்கு போகணும்? அதெல்லாம் கூட மக்கள் பாக்குறாங்களே, எவ்வளவு ஓட்டு கம்மியா வாங்கியிருக்காங்க. சென்னையில 3 இடத்திலும் கூட, தலைநகரத்துல 2 இடத்துல பாரதிய ஜனதா கட்சி, இங்கே ஆளுகின்ற கட்சி 5 முறை இருந்த அதிமுகவையே 2வது-3வது இடத்துக்கு தள்ளி இருக்கும். மதுரையில் எதுக்கு அதிமுக 3வது இடத்துக்கு தள்ளி இருக்கும்? திருநெல்வேலி சவுத்துல பாருங்க, கன்னியாகுமரியில் அவங்களுடைய வாக்கு என்ன? அதனால இந்த தலைவர்கள் நாவடக்கத்தோடு பேசாததற்கு மக்கள் கொடுத்த, அதிமுகவுக்கு கொடுத்த பரிசுதான். ஏற்கனவே பேசி தான் இப்படி ஒரு பிரச்சனை ஆக்கி விட்டாங்க, திருப்பி இதை ஒரு பிரச்சனை ஆக்கி விட்டுருவாங்களோ? என்னதான் அதிமுகவை இந்த பக்கம் கொஞ்சம் குற்றம் சாட்டிட்டு வந்துட்டு இருந்தாலுமே நாம் தமிழர் கட்சியை அண்ணாமலை அவர்கள் பாராட்டி இருக்காரு. ஆனா நான் தமிழர் கட்சியை இந்த நேரத்தில் நான் பாராட்டுறேங்க. காரணம், எங்களுக்கும் அவர்களுக்கும் அரசியல் சித்தாந்த அடிப்படையிலே கடுமையான வாக்குவாதங்கள் நடந்தாலும் கூட நேர்மையாக இந்த களத்தில் அவங்க நின்றுக்கிறாங்க, பணம் கொடுக்காம நின்றுக்கிறாங்க. நான் பாராட்டுறேன். எல்லா இடத்திலும் கூட ஒரு வேட்பாளரை கொண்டு அவங்க போட்டு ஒரு அடிப்படை கட்டமைப்பு இல்லாம தமிழகத்தில் நாம் தமிழர் கட்சி எலெக்ஷன் நின்றுருக்காங்க. அதனால நம்ம சும்மா ஒரு குற்றம் சொல்றதுக்காக ஒருத்தர் நான் குற்றம் சொல்ல விரும்பல. அதுவும் கூட்டணி இல்லாம தனிஞ்சு நின்றுக்கிறாங்க, புது சிம்பல்ல நின்றுக்கிறாங்க. தேர்தலுக்கு முன்பு ஒரு புது சிம்பல்ல நின்றுருக்காங்க. அதனால் நாம் தமிழரை பொறுத்தவரை தமிழகத்தில் அவர்களும் ஒரு செய்தி சொல்றாங்க, திராவிட அரசியலிருந்து தமிழக மக்கள் வெளியே வர ஆரம்பித்திருக்கின்றார்கள் என்பது நாம் தமிழர் கட்சியும் சொல்ற செய்தி. ஏன்னா குறை சொல்வதற்காக இந்த நேரத்தில் குறை சொன்னா என்னுடைய கடமையை நான் தப்பா செய்யறேன்னு அர்த்தம். 2வது முறையா தூத்துக்குடி தொகுதியிலிருந்து எம்பியா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க கனிமொழி அவர்கள். ஜெயிச்ச சந்தோஷத்தோட நிறைய பேருக்கு நன்றிகளையும் தெரிவிச்சிருக்காங்க. தூத்துக்குடியிலே போட்டியிட வாய்ப்பளித்த தமிழக முதலமைச்சர், திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் அண்ணன் தளபதி அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தூத்துக்குடியின் உடன்பிறப்புகளுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல எல்லாவற்றையும் விட முக்கியமாக மீண்டும் என் மீது இந்த அளவிற்கு நம்பிக்கை வைத்து எனக்கு வாய்ப்பளித்து மீண்டும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி தந்திருக்கக்கூடிய தூத்துக்குடியுடைய மக்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்பயுமே கனிமொழி அவர்களை பார்த்து அண்ணாமலை அவர்கள் இருக்காருல்ல, அவர் உங்களுக்கு அந்த தகுதி வேணும் இந்த தகுதி வேணும்னு சொல்லிட்டே இருப்பாரு. இப்ப இந்த தடவை இவங்க திருப்பி ஜெயிச்சு வந்திருக்காங்க, அதுக்கு ஏதோ ஒரு கவுண்டர் கொடுத்திருந்தாங்களே. அவர் அடிக்கடி என்ன பார்த்து ஒரு கேள்வி கேட்பாரு, கனிமொழிக்கு என்ன தகுதி இருக்குன்னு. 2வது முறையாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதிநிதியாக நான் அவருக்கு பதில் சொல்றேன். அதை கூட, அந்த தகுதியை கூட இல்லாத ஒருவர் பிஜேபியோட தலைவராக இங்கே நீடிப்பது அந்த கட்சிக்கு நிச்சயமாக நல்லதில்லை. ஆமா, பாஜக பத்தி பேசிட்டாங்க, அப்படின்னா அதிமுக பத்தி ஏதாவது ஒன்று பேசி ஆகணுமே. அதிமுக இந்த தடவை தோல்வி அடைஞ்சது கடந்த காலங்கள்ல அவங்க பண்ண தவறுனாலதான். அதிமுக கடந்த காலத்தில் செய்த தவறுகளுக்காக இன்னைக்கு மக்கள் அவர்களுக்கு தண்டனை தந்து கொண்டிருக்கிறார்கள். அதிமுகவுக்கு கிடைச்ச தண்டனை தான் இந்த தோல்வி அப்படின்னு கனிமொழி அவர்கள் சொல்ல, இருந்தாலும் அதிமுகவை நான் குறைச்சு மதிப்பிட மாட்டேன் அப்படின்னு கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் சொல்றாரு. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை அது ஒரு பெரிய அரசியல் கட்சி. அதோடைய சின்னம் அடித்தளம் வரைக்கும் சென்று அடைந்திருக்கும் சின்னம். அவர்கள் பாராளுமன்ற தேர்தலில் அவர்களுக்கு ஒரு நரேட்டிவே கிடையாது. என்ன சொல்லி அவர்கள் மக்களை சந்திப்பார்கள் என்பதற்கே அவர்கள் ஒரு தயக்கத்தோடு இருந்தார்கள். 2வது, அவர்கள் ஒரு சொபிஸ்டிகேட்டட் பொலிட்டிக்கல் பார்ட்டி அல்ல. அதாவது சோசியல் மீடியாவை சரியா யூஸ் பண்ண தெரியாத பொலிட்டிக்கல் பார்ட்டியா தான் பாக்குறேன். ஆனா கிராமத்து அளவில் இன்னும் ஒரு வலுவான கட்சி என்பதை முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன். ஆமா, ஜெயிச்சவங்க எல்லாம் ஒரு பூரிப்பா பேசுவாங்க, இவர் ரொம்ப மெச்சூர்டா பேசுறாரு. அண்ணாமலை அவர்களை பத்தி ஏதாவது சொல்லியிருக்காரு? அண்ணாமலை அவர்களுக்கு நேத்து பர்த்டே அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். அவருக்கு பிலேட்டட் ஹாப்பி பர்த்டே விஷஸ் எல்லாம் சொல்லியிருக்காரு. மாதிரி எது இருக்கோ இல்ல நியாயமா ஒரு விஷயம் எல்லாம் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் தான் அந்த கிஃப்ட் பத்தி எல்லாம் கூட பேசியிருக்காரு. அண்ணாமலை அவர்களுக்கு என்னுடைய பிலேட்டட் பர்த்டே விஷஸை தெரிவித்துக் கொள்கிறேன். நேற்று அவருக்கு பிறந்த நாள் என்று கேள்விப்பட்டேன். ஒரு நல்ல பிறந்த நாள் பரிசு அவருக்கு வரவில்லை. ஆனால் ஒரு ரியாலிட்டி செக் நேற்று அவருக்கு பரிசாக வந்திருக்கிறது. தமிழ்நாட்டுடைய
கள நிலவரத்தை நேற்று அவர் புரிந்திருப்பார். தமிழ்நாடு அந்த ஹிந்தி இந்துத்துவ அரசியலை விரும்புவது கிடையாது. எல்லோரையும் அரவணைத்து செல்கின்ற அரசாங்கத்தை தான் விரும்புகிறது. அடக்கமாக இருக்கும் அரசியலை தமிழ்நாடு விரும்புகிறது என்பதை அவர் நேற்று உணர்ந்திருப்பார் என்று நம்புகிறேன். விசிக எம்பி தொல் திருமாவளவன் அவர்களும் செய்தியாளர் சந்திச்சிருக்காரு. அவருக்கு போன தடவை கூட இந்த தடவை டபுள் சந்தோஷம். ஆமா, ஏன்னா இந்த டைம் வந்து 2 பேருமே ரவிக்குமார் அவர்களா இருக்கட்டும் இல்லைனா திருமாவளவன் அவர்களா இருக்கட்டும் பானை சின்னத்துல போட்டியிட்டு ஜெயிச்சிருக்காங்க. அதனால தமிழ்நாட்டில் திமுக அதிமுகவுக்கு அடுத்தபடியாக ஒரு மாநில கட்சி என்கிற அங்கீகாரத்தை தேர்தல் ஆணையத்தின் மூலம் பெறுவதற்கான ஒரு பரிணாமம் அடைந்திருக்கிறோம். ஆகவே 25 ஆண்டு கால தொடர் போராட்டத்திற்கு பின்னர் விடுதலை சிறுத்தைகளுக்கு இவ்வளவு பெரிய அங்கீகாரத்தை வழங்கிய தமிழ்நாட்டு மக்களுக்கு, குறிப்பாக சிதம்பரம் விழுப்புரம் தொகுதியைச் சார்ந்த வாக்காளர் பொதுமக்களுக்கு எமது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆமா, அப்படின்னா தேமுதிக பாமக இவங்கெல்லாம் இருப்பாங்களா? அவங்கெல்லாம் வரலையா? அவங்களுக்குலாம் இந்த முறை ஓட் சதவீதம் குறைஞ்சிருக்கிற காரணத்தினால விசிகாவுக்கு இந்த முறை 2 எம்பி இருக்கிற காரணத்தினாலையும் திமுக அதிமுகவுக்கு அடுத்தது விசிகா தான் அப்படிங்கறத தான் தொல் திருமாவளவன் அவர்கள் சொல்லியிருக்காரு. இவங்களும் தேர்தல் ஆணையத்தில் அங்கீகாரம் வாங்கியிருக்காங்க. அடுத்து நாம் தமிழர் கட்சியும் வாங்க போறாங்க. நாம் தமிழர் கட்சியிலிருந்து எம்பி யாராவது ஜெயிச்சிருக்காங்களோ? அப்படி இல்ல, 8% மேல ஓட்டு வாங்கியிருக்காங்க. அதனால அவங்களுக்கும் வந்து தேர்தல் ஆணையம் வந்து அங்கீகாரம் கொடுக்கும். எலெக்ஷனுக்கு அப்புறமா முத்தரசன் அவர்களும் சில கருத்துக்களை சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, சில தொகுதியெல்லாம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா எது நான் சொல்ல விரும்பல, நட்சத்திர வேட்பாளர்கள் நிக்கிறாங்க, நட்சத்திர தொகுதி அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லிட்டே வந்துட்டு இருந்தாங்க. புரிஞ்சு போச்சு. நட்சத்திர தொகுதி, நட்சத்திர வேட்பாளர்கள் என்று ரொம்ப முக்கியமானவங்களெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளராக நிறுத்தியது, அமைச்சர் வேட்பாளராக நிறுத்தியது. ஒரு மாநிலத்தினுடைய ஆளுநராக இருந்தவரை அதை ராஜினாமா செய்துவிட்டு அவர்களை வேட்பாளராக நிறுத்தினார்கள். முன்னாள் ஒன்றிய அரசினுடைய அமைச்சரை வேட்பாளராக நிறுத்தினார்கள். அந்த கட்சியினுடைய மாநில தலைவரே போட்டி போட்டு மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தினார். அதே மாதிரி முன்னாள் முதலமைச்சரும் அந்த அணியின் சார்பாக போட்டியிட்டார்கள். அந்த அணியில் இருக்கிற பல கட்சிகள், பாரதிய ஜனதா கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி, தேமுதிக பல தொகுதிகளில் கட்டிய காப்புத் தொகையை திரும்ப பெற முடியவில்லை. எலெக்ஷன் ரிசல்ட் எல்லாம் வேற வந்துருச்சு. நம்ம இடிதாங்கி அவர்கள் அமைச்சரவையில எந்த பதவி எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்நேரம் வந்து அப்ளிகேஷன் போட்டுக்கிட்டு இருப்பாரு. ஆனால் ஒன்றை மட்டும் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். பொதுவாக எம் மனசு தங்கம், ஒரு போட்டியின்னு வந்து விட்டா சிங்கம். அப்படிப்பட்ட சிங்கத்தை அசிங்கப்படுத்தவே புது அவதாரம் எடுத்து வந்திருக்கும் கொடைமடைக்கு நான் என்ன பேசுகிறேன், என்ன செய்கிறேன், என்ன சாப்பிடுகிறேன், எப்படி தூங்குகிறேன், இப்படி என்னை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருக்கிறார். எனக்கேன் வம்பு என்று ஒதுங்கி போனாலும் பதுங்கி போனாலும் என்னை விடாமல் துரத்தி கொண்டு வந்து பயத்தை காட்டலாமா? ஆக என் அறியாமையை நன்றாக அறிந்து கொண்டு நான் போகும் இடமெல்லாம் நோட்டமிடலாமா? எப்படியாவது என்னிடம் வம்பு வச்சுக்கவே என்னை சீண்டி பார்த்து கேள்வி மேல் கேள்வியில் கேட்க நினைக்கலாமா? ஆக என் வாயை வாடகைக்கு வாங்கி நான் உளறி கொட்டுவதையெல்லாம் மூட்டை கட்டி என் வண்டவாளத்தை எல்லாம் தண்டவாளத்தின் மீது ஓடும் ரயிலில் ஏற்றிவிட பார்க்கின்றார். ஆக கடலில் போடும் வலையில் மீன் சிக்கலாம், ஆனால் தண்ணீர் பிடிக்க கொடைமடைக்கு போடும் வலையில் தண்ணீர் ஒரு நாளும் சிக்குமா? இப்படி சிக்காமல் தண்ணீர் போல் ஓடிக்கொண்டிருக்கும் இடியை பிடித்து கையில் உள்ள குடையில் மடக்கி வைக்கலாம் என்றால் முடியுமா? ஆனால் நான் கழுவுற மீனில் நழுவி ஓடும் மீன். எனக்கு வலையை போட்டு பிடித்து என் அரசியல் வாழ்க்கைக்கு உலை வைத்து விட எவ்வளவோ முயற்சிக்கின்றார் கொடைமடைக்கு. பாவம், அது முடியாமல் அவர் எடுக்கும் முயற்சிகள் எல்லாம் தோல்வியில் துவண்டு கிடக்கின்றது. நானும் எவ்வளவு தூரம்தான் ஓடிக்கொண்டே இருப்பது? இருக்கிற 4 தெருவை இன்னும் எத்தனை முறை சுற்றி சுற்றி ஓட முடியும்? அப்படி ஓட முடியாமல் முட்டு சந்தில் முட்டிக்கிட்டு போக முடியாமல் இருக்கும் என்னை நீங்க மொத்துன்னு மொத்துற மாதிரி ரவுண்டு கட்டி கேள்வியால் அடிக்க பார்க்கலாமா? இப்படி என் முயலாமையை சோதித்துக் கொண்டே இருந்தால் பொறுத்தது போதும் என்று பொங்கி எழுந்து விடுவான் இடிதாங்கி என்பதை உறுதியாக கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். It's a